டே நானே தான் எடுக்கிறேன். அப்புறமா
அப்புறமா தரடே இது பட்டி வந்துட்டு பாட்டி அங்க பொல்லுவான்னு கேட்டா ஏய்ரா சாமி தரேன் அன்னைக்கு வந்து எப்படி பல்லு சூப்பரா இருந்துச்சு வந்துட்டாங்கடா பாரு பாப்பனே தாங்க பாரு லெஃப்ட் ஹேண்ட் அந்த பாஷையில மத்தனகார் அவங்க ஒரு மொழியில நல்லா இருக்குன்னு அர்த்தம். டேய் நீ கம்முனறானே தவனேஸ் டேய் அம்மா அப்ப வார மவுஸ்ல அடிக்காத ஐயோ அப்பா ஏய் ஏமா ஞாபகம்தா குதப்பா எங்க ஜெடுங்க அங்க வந்து அம்மா படுத்தாரு தாத்தா இல்ல ஏ இங்க பாய் போட்டு எங்களை மாதிரி தட்டி விட்டு அண்ணா ஏப்பா நான் தான் ஒரு புள்ளதாச்சி பொம்பளை புள்ளதாச்சி பொம்பளை ஒரு புள்ளதாச்சி பொம்பளை ஆறேன்னா அப்பதான் மத்தாடகார தலுக்கு 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 ஏப்பா அப்படி அடிக்கிறா உன் பேர் என்ன? நான் மறந்துட்டேன். கர்ணாவா இல்ல அவர் குர்வானி குண்டா புருவானி குண்டா டே குருவானி குண்டாடா புருவானி குண்டா ஏப்பா அப்படியே அவருக்கு நீங்க நினைக்கலாம் குரு பவானி குண்டான்னு அவருக்கு யாதும் ஊரே யாவரும் கேள்வி. அப்பா நான் தான் புள்ளதாச்சி பொம்பளை ஆறேன்னு தெரிஞ்சு எதுக்குப்பா அவன் அப்படி அடிக்கிறான் ஏமா சின்ன வயசுல அறியாத பிள்ளை அப்பா இல்லம்மா அப்பா நீ முட்டு முடு இதெல்லாமா அந்த வயசுல கொடுத்தா எல்லாம் பாக்குறவங்க என்னன்னு அப்படியே சொல்றாங்க. தலை அப்படியே விடா அதனால சின்ன வயசுல சரி கரகாட்டாடுவியா அந்த ஞாபகம் அவர் அப்பா அடிச்சு இருந்தாரு. நீ ஆடும் போது அப்ப அடிச்சாரு இப்ப அடிச்சு ஆட முடியுமா? யா அதங்க ஆட்டி வச்சுக்கிறாரு அந்த நொல்ல கண்ண நல்ல கண்ணு எல்லாமே பலூனு சின்ன பிள்ளைங்க கையில கட்டி விடுவாங்க. ஒரு பெருமனுச்சு எங்க கட்டி விட்டுக்கிறாரு அப்பா பாப்பா உனக்கு இன்னும் வயசு போனாலும் மவுசு போகல, மேல நரைக்குது கீழே முறைக்குதுன்னா என்ன பண்றது? வாழ்க்கை அப்படி. அப்ப எனக்கு மூக்கு மேல
கடல் பார்ப்போ ஐயோ அப்பா அப்பா மகளே அப்பா மகளே அப்பா அட போடா ரெண்டு பேருமே அடங்கிட்டா போய் எங்கப்பா உங்க மகன் பலன் உடஞ்சு போச்சா மனுஷனே ஏன் எல்லாம் ஐயோ அப்பா ஐயோ அப்பா அண்ணா காடுதான் எல்லாருக்கும் வயிறு கீழதான் இருக்கும். அப்பா மகளே அப்பா மகளே என்ன குடுத்தியாப்பா ஐயோ அப்பா என்ன குடுத்தியாப்பா அப்புறம் வேண்டாமே இல்லையா கொடுத்தா அப்பா இந்த ஊர் கவுண்டர் கொடுத்திருந்தா கூடப்பா ஆமா கவுண்டர் புண்ணாயிட்டு வரேன்னு சொல்லிக்குவாங்க ஊரு ஓலுக்கார கோலுக்காரு கொடுத்திருந்தா கூட கோலுக்காரு புண்ணாயிட்டு வராங்கடி அப்படின்னு சொல்லிக்குவாங்க சக்காச்சி மரம் கிராபரிய பல்லாட்டுமே அது கிராடி எங்க சக்காச்சி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஏப்பா போயும் கொல்ல கண்ணு குடுத்தியே அப்பா அவ என்ன பண்றான் தெரியுமா நல்ல காட்டுக்கு கொடுத்தா ஏன்னா யாரு வீட்டுக்கார அதற்கிறாரு அடையாளம் அன்னைக்கு நாடகம் ஆடணுமா அவரு சேருல நான் வேற மாலை போட்டதுன்னா சேருல பெரண்டு அது எங்க சொர்க்கத்துல இடம் தேடி இன்னைக்கு நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு இடம் தேடி வந்துக்கிறாரு. ஆனாலும் அங்க போகாத அப்பா அங்க செத்தப்பாவா உமாக்கு நாய் அப்பா வந்தா அப்பா பாரப்பா ஒரு குடும்பமா இது ஆசையா கட்டி பிடிக்கிறேன் எங்க அப்பா தானே கட்டி பிடிக்கிறேன் போட சிங்க மூட்டை கட்டி கொடுத்தாங்க இப்படியாப்பட்ட எத்தனையோ பேர் வந்தா எப்படி எத்தனையோ அழகா பாக்குறது நீ சத்தியில நான் வச்சுட்டாங்க ஏன்னா சொந்த விட்டு போயிட கூடாதுன்னு சொல்லி ஒரே ஒரு அக்கா பையன் ஆமா ஒரே உங்களுக்கு என்ன அப்பா அது மட்டும் இல்லப்பா அவங்க வந்து அதனால ஒரே ஒரு அக்கா பையன் சொந்தம் விட்டு போயிட கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு கட்டி கொடுத்தம்மா. அப்பா அவனுக்கு கட்டி கொடுத்த உடனே இவனுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தேன். என்ன வண்டி? வண்டி ஸ்கூட்டி வண்டி. அந்த வண்டிய இந்த ஊர்ல இருந்துப்பா நாட்டு மல்லிக்கு டிக்கெட் ஓட்டி ஆமாப்பா ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுமா? 550 ரூபாய் சம்பாதிக்கிறான்ப்பா. நல்ல சம்பாதிச்சு அப்ப ஒரு மாசத்துக்கு 10 நாளைக்கு 500 ரூபாய் 15,000 ஆகி போச்சு. 15,500 ரூபாய். 15,500 ரூபாய். ஆமா அப்பா அவன் 15,500
ரூபாய் நீ சொல்ற நாளைக்கு 500 ரூபாய் சமாச்சா 550 ரூபாய் குடிக்கிறானேப்பா. சரி எப்படி தெரியுமா? 50 ரூபாய் எங்க வந்து நிக்காதுரா? என் காலுக்கு மூக்குத்தி போட்டியா? என் இடுப்புக்கு கொலுசு மாட்டியா? அப்புறம் என் காலுக்கு ஒடியாவ மாட்டியா? என் மூக்கு கம்பளம் போட்டியா? சரி அதெல்லாம் மூக்குக்கு யாரான கம்பல் போடுவாங்க. இதெல்லாம் மாத்தி மாத்தி சொல்றேன். ஒரு ஆக்கத்துல பேசுறது அது என்ன பண்றான்? வைக்கிறான், எடுக்கிறான், துருக்கிறான். என்ன சொல்றேன்? புருஷன் பொண்டாட்டி ஒரு குடம் பொண்ணா கஷ்டம் வரும்போது வைக்க வேண்டியதுதான், சம்பாதிக்கும் போது எடுத்துக்க வேண்டியதுதான். ஆமா அவன் குடிச்சிட்டு வந்து அவன் எதுக்கு திரும்ப வைக்கிறான்? அந்த 50 ரூபாய் குடிக்கிறதுக்கு சாரமே வைக்கிறான். சரி வச்சுட்டா நாளைக்கு சம்பாதிக்க. அவன் குடிச்சிட்டு வந்து பரவாயில்ல, அமைதியா படுத்து தூங்குறா கூட பரவாயில்ல. பரவாயில்ல உடனே ஏன்னா வாடின்றான், வந்த பிறகு போடின்றானேப்பா. வாடி போடின்றதெல்லாம் சகஜமா, அதெல்லாம் ஒத்துக்கணும். அப்பா அப்பா அது சொன்னா கூட பரவாயில்ல, அது சொன்னா கூட பரவாயில்ல. பரவாயில்ல போடியும் கொப்பன ஓடி கொப்பன ஓடி கொப்பன ஓடி கேக்குறான். நல்லா கேட்டியா? உனக்கே கோவம் வரும்போது உன் வயிற்றுல பிறந்த எனக்கு வராதா? வந்து வருமே. அப்ப உன் வயிற்றுல பிறக்குற என் வயிற்றுல இல்ல, அம்மா வயிற்றுல. அம்மா வயிற்றுல வருமே. வரும் வரும். நானும் நான் 2 வார்த்தை கேக்குறேன். கேக்கட்டா? இங்கே போனோம், எங்கேயும் போக கூடாது. அதே சொல்லக்கண்ணா, சொல்லக்கண்ணா உன் மாமனார் வயிறு சாண்டை கழி வாங்க புறம்போக்கு நாய், புறம்போக்கு நாய். நல்லா புரியுது. சரி நல்ல மாமனாரா? எங்க அப்பா. உங்க அப்பா யாரு? எங்க அப்பா நீ. நான் தான். அப்ப என் வாயில ஒரு சாண்டா களி வாங்கலையா? சரி நான் சொன்ன நீ சொல்றல, அப்ப நல்லக்கான பொண்டாட்டி யாரு? நீதான். அப்ப எனக்கு அவரையா? கோபத்துல பேசிட்டுமா? ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ அப்பா, எனக்கு வலிக்குது. நான் எப்படி திரும்பக்கிறேன்? நான் புதுதாய் சேர்க்கிறீங்கப்பா. அது தெரிஞ்சு பார்த்தாலும் தெரியுது. அப்பா எத்தனை மாசம்? இப்பயா 13 மாசம். 13 எல்லாம் 10 மாசம் சொல்லுவாங்க. 3 மாசம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அப்பா வலிக்குதுப்பா. ஐயோ அப்பா. ஹலோ 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 ஆம்லெட். ஹலோ யார் பேசுறது? போலீஸ் ஸ்டேஷன். ஆத்திரம். ஐயோ அப்பா. ஹலோ ஹலோ யார் பேசுறது? ஹலோ ஹலோ யார் பேசுறது? கல்லு கடையில பேசுறோம். ஐயோ அப்பா வலிக்குதப்பா. ஹலோ 108. ஆமா சார். 108. ஆமா சார். உங்களுக்கு என்ன வேணும்? எங்க மகா கொஞ்சம் மாசமா இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லை, வயிறு வலிக்குது, சீக்கிரமா வந்து. என்ன பண்ற? நான் ஜிஹெச் போன் பண்ணேன். அப்பா பண்ணாத பண்ணாத. ஏன்? இன்னும் ஒரு குழந்தை பேத்துமா? யாரு? உன் பேர? என் பேரு. அதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் கைய விட்டு நோண்டுறாங்க. அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போல. எங்க சகாலத்திய 2 பேரும் ஆட்டு டைப் பின்னாடி எடுப்பேன். திருப்பத்தூர் தாலுக்கா காற்றம்பள்ளி வட்டம்
நீங்க சொல்லுங்க. மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுக்கு அடுத்தபடியாகவே குருபவானி குண்டா நன்னகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை குடும்ப நலத்துறை தலைவராக இருக்கக்கூடிய எல் சத்தியமூர்த்தி ஆரியர் ஐயார் வில்லுக்கு வில்விஜயன் சொல்லுக்கு அரிச்சந்திரன் போருக்கு மறைவன் தானத்திலே கண்ணன் தயாவனத்திற்கும் சக்கரவர்த்தியாக வழங்கும் ஏற்றுருவாளர் எல் சத்தியமூர்த்தி ஆரியர் ஐயார் இந்த நாடக விழாவிலே கலந்து கொண்டு நாடகங்களை பாராட்டியும் இந்த நாடக கம்பெனியை பாராட்டி 100 ரூபாய் அப்படியாக கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளை பெற்று இந்த கடகநாசியம்மனுடைய அருளை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். இந்த குடும்ப நலத்துறையினுடைய பணியாகப்பட்டது தூங்க வேண்டும் என்று சொல்லி இந்த அம்மையாளை பிரார்த்தனை செய்கிறோம். இறைவனுடைய வாழ்வதற்காகவும் இறைவனுடைய அருள்பாக்கியம் பெறுவதற்காகவும் இன்ப நிலை ஓடும் அவர் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது மேல் மேல் உயர வேண்டிய எண்ணத்தோடும் இந்த நாடக குழுவின் சார்பாக அவர்கள் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.